சார் இந்த ஜென்ரேஷன்ல 6th 7th படிக்கிற பசங்க கூட கூல் லிப் யூஸ் பண்றாங்க சார். அதனால என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும் சார்? ஒயிட்னர், நெயில் பாலிஷ், அப்புறம் பெயிண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் மோந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஒரு போதை நிலை வருது இல்லையா? அதே மாதிரி குழந்தைங்க ரொம்ப அதிகமாக வந்து இப்போ மிஸ்யூஸ் பண்ணுறது வந்து இந்த கூல் லிப் அப்படிங்கிறது. நம்ம நாட்டில் அது தடை செய்யப்பட்ட ஒரு ட்ரக் தான், அது அவைலபிளாக இருக்கக்கூடாது, விற்கக்கூடாது. ஆனாலும் குழந்தைங்க எப்படி அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது பேசிக்காக ஒரு நிக்கோட்டின் ப்ராடக்ட், அதாவது டொபாக்கோ சிகரெட்டில் இருக்கு இல்லையா, அந்த பொருளை தான் வந்துட்டு அவங்க அந்த சின்ன கூல் லிப்பில் யூஸ் பண்ணுறாங்க. இதை ரொம்ப சின்ன வயசுலேயே குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய அட்டென்ஷனாக இருக்கட்டும், கான்சென்ட்ரேஷனாக இருக்கட்டும், அவங்க வந்து சிந்திக்கக்கூடிய திறனாக இருக்கட்டும், அகடமிக் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாதிக்கும். அவங்களுடைய எமோஷன்ஸை பெரிதளவில் பாதிக்கும். தூக்கம் சரியாக வராது, எப்போ பார்த்தாலும் ஒரு போதை நிலையில் ஹைப்பராகவே இருப்பாங்க. இதனால் நார்மல்சி அப்படிங்கிறதே குழந்தைங்களுக்கு இல்லாமல் போயிடும். ரொம்ப சீக்கிரமாகவே வாய் புற்றுநோய் வர்றதுக்கான ஒரு பெரிய காரணமாக கூல் லிப் இப்போ இருக்குது. பேரண்ட்ஸ் ஒரு புது பெட்டி வாங்கினோம் அப்படின்னாக்கா உள்ளே வந்துட்டு அந்த சிலிக்கான் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி சின்னதாக தலகாணி மாதிரி ஒரு வெள்ளை கலர் பொருள் உங்கள் குழந்தைங்களோட பாக்கெட்டில் இருந்ததுன்னா பேரண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் கூல் லிப். உங்கள் குழந்தைங்க அதை உபயோகப்படுத்துகிறாங்கன்னா இமீடியட்டாக அவங்கள ஒரு மனநல மருத்துவத்தை கூட்டு போங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல இது மாதிரியான போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்துறவங்க கொஞ்சம் கொஞ்சமா மது பழக்கம், கஞ்சா, வேற அதிகமா ஐவி ட்ரக்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் எடுக்கிறதுக்கு இதுதான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க.